வெல்கம் டு தனு குக்கிங். இன்னைக்கு ஒரு சுத்தம் முறுக்கு சுத்த போகிறேன், வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு அரைப்படி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற வச்சுக்குவோம். ஊற வச்சுட்டு நான் இடிக்கிற போது காமிக்கிறேன். ஒரு 2 மணி நேரம் போல் ஊறட்டும். சுத்து முறுக்குக்கு ஒரு எண்ணெய் சட்டி வச்சு இவ்வளவு ஒரு 50 இருக்கும் அரிசி. அதை பொரித்து மிக்சியில் போட்டு அரைச்சி சல்லடையில் விட்டு சளிச்சு எடுத்துக்குவோம். இப்போ பொரிக்க போகிறேன். இதெல்லாம் அந்த அரிசியை பொரித்து எடுத்துட்டேன். இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்குவோம். இந்த பாருங்க, நான் போட்டு அரைச்சி நுணுக்கி எடுத்துட்டேன். இப்போ நைஸு சல்லடையில் போட்டு அந்த மாவோடையே சளிச்சு விட்டுக்குவோம். சளிச்சு விட்டு பிசைஞ்சிக்க வேண்டியதான். பிசைகிற போது காமிக்கிறேங்க. இடித்து வச்சுட்டா இதெல்லாம் இவ்வளவு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். இவ்வளோ உப்பு போட்டுக்குவோம். போட்டுக்கிட்டு துக்குனோண்டு சுண்ணாம்பு இதை போட்டால் தான் அது நல்லா வரும். அதனால துக்குனோண்டு சுண்ணாம்பு இந்த அளவு போட்டுக்கிட்டா போதும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். அதனால தண்ணி வாங்காது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். மாவு இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வச்சு சுற்ற வேண்டியதான். சுற்றி காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இந்த பாருங்க, இந்த முறுக்கு சுற்றுற பாருங்க, எப்படி சுற்றுறேன்னு பாருங்க. இதுமாரி சுற்றிக்க வேண்டியதான். எல்லா மாவையும் சுற்றிக்கிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த முறுக்கு எல்லாம் சுற்றி முடிச்சுட்டேன். அடுத்தது எண்ணெயில் போடணும். ஒரு 10 நிமிஷம் உணரட்டும். எண்ணெயில் போடுறப்ப காமிக்க தட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு முறுக்கு எண்ணெய் காஞ்சோன்னா முறுக்கு எடுத்தாந்து போட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு முறுக்கு போடுவோம். வச்சுக்கிட்டு இப்படி மொல்லமாக இதை எடுத்து இப்படி 3 நாள் அடுக்கிட்டு நம்ம எண்ணெய் எவ்வளோ ஊற்றிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இந்த முறுக்கு அதில் போட்டுக்கணும். கொஞ்சம் அரை வேக்காடு வந்தோன்னா இந்தமாரி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டோம்னா தனித்தனியாக வந்துடும். அவ்வளோதான். வெந்த பிறகு எடுத்துக்குவோம். பிரட்டி பிரட்டி ஒரு 2-3 வாட்டி பிரட்டி போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக சவந்த பிறகு எடுத்துக்குவோம். எடுக்கிறப்ப காமிக்கிறேன். நான் எடுத்துக்குவோம் முறுக்கு. எல்லா முறுக்கும் போட்டுக்கிட்டு காமிக்கிறேன். இந்த முறுக்கெல்லாம் எண்ணெயில் போட்டு எடுத்துட்டேன். நல்லாவே இருக்குது. நல்லா முறுக்கு பொறன்னு இருக்குது. பாருங்க, காமிக்கிறேன். நல்லா மரன்னு இருக்குது முறுக்கு. பாருங்க, முறுக்கு நல்லா வாயில் போட்டோம்னா மொறுன்னு நல்லாவே இருக்குது. திங்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.